Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TheFabricStudio. இன்னைக்கு வீடியோவில் 36 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 1 மீட்டர் காட்டன் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சிருக்கேன். ஃபோல்ட் பண்ண பக்கம் என் சைடில் இருக்குது, அதாவது என் கை வச்சுருக்க சைடில். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு எப்படி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே கோடு போட்டுக்கலாம். இது வேஸ்ட் ரவுண்டில் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ப்ளவுஸ்லாம் 1.5 இன்ச் வரைக்கும் விடுவோம், அதை மடித்து தைப்போம். இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம், இதுவும் நீட்டாக இருக்கும். மெயின் கிளாத் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸோட ஹைட் 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஷோல்டர் 7 இன்ச் எடுக்கிறேன். நம்ம நார்மல் ப்ளவுஸில் 5.5 அந்தளவுக்கு தான் எடுப்போம். இப்போ போட் நெக் வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபுல் ஷோல்டர் எடுக்கணும். அதாவது 15 இன்ச் இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 2 7.5 இன்ச் அப்படியே எடுக்கணும். ஆர்ம் ஹோல் லென்த்தும் 7 இன்ச் எடுத்திருக்கேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸை விட ஒரு 1/2 இன்ச் to 1 இன்ச் வரைக்கும் இந்த ஆர்ம் ஹோல் லென்த் அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டைட்டாக இல்லாமல் இருக்கும். இப்போது எல் ஷேப்பில் லைன் போட்டுட்டு 1 இன்ச்சுக்கு ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இப்போது செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணலாம். 36 இன்ச்சு, ஸோ 9 இன்ச் வரும். ஆர்ம் ஹோல் கர்வ் லைன்லேயே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு எனக்கு கரெக்டாக வருது. வேஸ்ட் ரவுண்ட் 34 இன்ச், ஸோ 8.5 இன்ச் வரும், மார்க் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்ஜின்காக ப்ளஸ் 1 இன்ச் டாட்காக விட்டுருக்கேன். அந்த டாட்காக கண்டிப்பாக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். செஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். நெக் வித் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு போட் நெக்காக. அவ்வளோதான், கட் பண்ணிடலாம் பேக் பார்ட்டை. பிரின்சஸ் கட் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸை விட ரொம்பவே ஈஸி. கட் பண்ணுறதும் சரி ஸ்டிச் பண்ணுறதும் சரி ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணலாம். இப்போவும் ஃபோல்டர் சைடு என் சைடில் இருக்குது, ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வைக்கலை, அதனால் ஃபோல்டர் சைடில் போட்டிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே கோடு போட்டுக்கிறேன். இது ஃப்ரண்ட் பார்ட் ஒரு 0.5 இன்ச் அதிகமாக இருக்கணும் பேக் பார்ட்டை விட. 2 சைடும் ஈக்குவலாக வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா நம்ம போடும்போது பேக் சைடு ஓகேயாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் மேலே போயிடும். ஏன்னா நம்ம இதில் பட்டியோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால ஃப்ரண்ட் சைடில் ஒரு 0.5 இன்ச் அதிகமாக வச்சுக்கணும். பேக் பார்ட்டை இந்த 0.5 இன்ச்சுக்கு மேலே போட்டுட்டு அவுட்டர் லைனை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதே தான், அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட்லேயும் வேஸ்ட் ரவுண்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விடணும். செஸ்ட் ரவுண்டில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடலாம், வேஸ்ட் ரவுண்டில் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கிளாத் போகும், ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இந்த வேஸ்ட் ரவுண்ட் அண்ட் செஸ்ட் ரவுண்டில் மட்டும் விட்டால் போதும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் ஒரு 0.5 இன்ச் அதிகமாக இருக்குமே, ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது மட்டும் அதிகமாக இருக்குமே சைட் ஜாயின் பண்ணும்போதுன்னு சொல்லி கேட்கலாம். நம்ம இது ஸ்லோப்பாக ஒரு 0.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம். நான் அப்போ சொல்கிறேன் இது என்ன பண்ணுறதுன்னு. நெக் வித் மார்க் பண்ணிக்கலாம் 4.5 இன்ச்சு. லென்த் பார்த்திங்கன்னா 5 இன்ச் வைக்கிறேன். ஷேப்பில் லைன் போட்டுட்டு நான் இதுக்கு டிசைன் வரைஞ்சிக்கிறேன். நான் பேப்பர் பேஸ்டிங் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அதில் உங்களுக்கு இந்த நெக் டிசைனை காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு. பிரின்சஸ் கட்க்கு ஷோல்டர்லேருந்து 9 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது ஒவ்வொருத்தங்களுக்கும் சேஞ்ச் ஆகும், இதை பர்ஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சென்டர்லேருந்து 3.75 இன்ச் மார்க் பண்ணுறேன், அதாவது ஃபோல்டிங் சைடில் இருந்து. ஜென்ரலாக 36 சைஸ் இருக்கவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து 9.5 இன்ச் இல்லை 10 இன்ச் வரைக்குமே வைக்கலாம். சென்டர்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் வைப்பாங்க.
பர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன் பக்கத்துலேயே 1.75 இன்ச்சில் இன்னொரு 2 இன்ச் லைன் வரைஞ்சிக்கலாம். பர்ஸ்ட் பாயிண்ட்டையும் இந்த 2 இன்ச் லைனையும் கர்வாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கர்வ் போட வராதவங்க ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்வாக போடுங்க, கரெக்டாக வரும். மேலே வர கட் பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் அந்த எல் கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வர மாதிரி இன்னொரு கர்வ் போட்டுக்கோங்க. அந்த பர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் ஒரு கர்வாக இருக்கணும், ஷார்ப் பாயிண்ட்லாம் இல்லாமல் மாதிரி கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா TheFabricStudio சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கட் பண்ணியாச்சு. மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக் டிசைனுக்கு பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ண போகிறேன். பேப்பர் பேஸ்டிங்கோட லென்த்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, வித்து 5.5 இன்ச்சு. ஒரு 0.5 இன்ச்சில் ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். பேப்பர் பேஸ்டிங் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக் வித் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு, லென்த்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். எல் ஷேப்பில் கோடு போட்டுக்கலாம். கிளாத்தில் போட்ட அதே நெக் ஷேப் தான் போட்டுக்கிறேன். இந்த டிசைன் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதே நெக் ஷேப்லேயே 1 இன்ச் வைட் வச்சு லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம லைனிங் கிளாத்லேயே நெக் ஷேப்பை வரைஞ்சிட்டு அடித்து திருப்புவோம். அதை விடவே இந்த பேப்பர் பேஸ்டிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் பேஸ்டிங்கில் கேன்வாஸை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா லைனிங் கிளாத்தில் மேலேயே வச்சு கூட அயன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்தில் மேலே வச்சு அயன் பண்ணியிருக்கேன். அதோட எட்ஜஸை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு கிளாத்தோட சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்டர் லைனும் கேன்வாஸோட சென்டர் லைனும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த சென்டர் லைனை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த பேப்பர் பேஸ்டிங் நகராமல் இருக்கும். அப்புறம் அந்த நெக் லைன்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். பேப்பர் பேஸ்டிங் மேலே பண்ணாதீங்க, அது பக்கத்துலேயே பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணி டேர்ன் பண்ணும்போது டேர்ன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த நம்மளோட வரைஞ்ச ஷேப் அப்படியே கிடைக்கும்.
ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே நெக்லைனில் கட் பண்ணிடலாம். அந்த டேர்னிங்ஸில் எல்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு டேர்ன் பண்ணிடலாம். அப்போ தான் திருப்புறக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டாக எக்ஸாக்டாகவும் திரும்பும். திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள், நெக்லைன் ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. பேக் சைடு அந்த கேன்வாஸை ஹெம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் கிளாத் அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க. இது சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலே கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆர்ம் ஹோல் ரவுண்டில் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே அந்த ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். இதுதான் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டேர்னிங்ஸில் எல்லாம் அந்த ஃபுட்டரை லைட்டாக தூக்கி விட்டுட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இதை ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நீட்டாக வந்துடுச்சு நம்மளுக்கு பிரின்சஸ் கட்டு. டபுள் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஓவர்லாக் மிஷின் இருக்குன்னா ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டில் நம்ம ஒரு 0.5 இன்ச் குழிவு எடுக்கணும். அதை இங்கே கட் பண்ணிக்கலாம். பாதியாக மடிச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. நீட்டாக 1/2 இன்ச்சுக்கு வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஷோல்டர் ஸ்லோப்பும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது ஒரு 0.5 இன்ச் அதிகமாக விட்டோம். இப்போ வந்துட்டு அதையே கட் பண்ணிக்கலாம். ஸ்லோப்பாக ஒரு லைன் போட்டுட்டு 0.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட்டோட சைட் ஜாயினிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ரெண்டு சைட்லேயும் 14.5 இன்ச் ஹைட் இருக்கும், கரெக்டாக வரும். இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல எல்லாம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். வேஸ்ட் ரவுண்டில் அடித்து திருப்பறக்கு ஒரு 2 இன்ச் வித்தில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுட்டு வேஸ்ட் ரவுண்டில் ரைட் சைடு வச்சு அடித்து ராங் சைடு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு உள்ளே ஹெம் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் அப்போ தான் வெளியே தெரியாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன்னு நான் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.